பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்க நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 4வது வசனம். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனமாம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ற காரியம்னா, மகனே மகளே, உன் வாழ்க்கையில உனக்கு தாழ்மை இருக்கணும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க. தாழ்மை அப்படின்னு என்ன பாத்தீங்கன்னா, நான் ஒண்ணுமே இல்லப்பா, நான் ஒரு சாதாரண ஆளுப்பா, என்கிட்ட எதுவுமே கிடையாதுப்பான்னு சொல்லி சில மனிதர்கள் முன்பாக நம்மள ஒரு மாதிரி வெறுமையா தாக்கி வைப்போம் தெரியுமா. அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாதுங்க. நம்ம கிட்ட இருக்க தாழ்மை அப்படின்றது மனுஷங்க கிட்ட போயிட்டு நான் சாதாரண ஒரு ஆளு, என்கிட்ட ஒண்ணுமே இல்லைங்க, நீங்க சூப்பருங்க, நீங்க கெத்துங்கன்னு சொல்றது கிடையாதுங்க. ஏசப்பா கெத்துங்க, அவரு மகிமை உள்ளவருங்க, அவர் தாங்க கனத்துக்கு மகிமைக்கு பாத்துன்னு சொல்லி ஏசப்பா உயர்த்துற பிள்ளைகளா, மற்ற ஜனங்கள் கிட்ட ஏசப்பா பத்தி உயர்த்தி சொல்ற பிள்ளைகளா நம்ம மாறணுங்க. நம்ம தாழ்மை ஏசப்பா கிட்ட மட்டும்தான் இருக்கணும். நான் எவ்வளவு நேரம் பிரேயர் பண்றேன் பாத்தியா, எவ்வளவு நேரம் பைபிள் படிக்கிறேன் பாத்தியா, நான் எப்படி ஆவிக்குரிய பிள்ளையா இருக்கேன் பாத்தியா, இது தாழ்மை கிடையாதுங்க. நம்ம ஏசப்பாக்கு முன்பாக நம்மள வெறுமையான பாத்திரமா நம்ம மாத்துறதுதான் தாழ்மை. இப்படிப்பட்ட பிள்ளையா நம்ம வாழ்க்கையில இருக்கும்போது அதற்கான பலன் என்னது? ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம் கோட்டுன்னு பணம் வர போறதுல ஏசப்பா நம்மள சமாதானமா நன்மையான காரியத்துல ஏசப்பா நம்மள பிளஸ் பண்ணுவாரு. உங்க வாழ்க்கைக்கு என்ன தேவை? நீங்க ஒரு படிப்பா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், ஒரு பொருளா இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு பைக் தேவைப்படுதா தருவாரு, உங்களுக்கு ஒரு கார் தேவைப்படுதா தருவாரு, அதுக்கான வாய்ப்புகளை தருவாரு, வேலையை கொடுப்பாரு. அதை பயன்படுத்தி நம்ம முன்னேறணும். நமக்கு ஏசப்பா இந்த உலகத்துல எல்லா காரியத்தையும் ஏசப்பா செய்யறதுக்கு நமக்கு பெஸ்ட் பண்ணுவாரு. ஆனா அதுக்கான முயற்சியை நம்ம எடுத்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம வாழ்க்கை நம்ம சக்சஸ் அடையணும். வாசிக்கிறீங்கன்னா ஆமீன் போட்டுக்கோங்க. இதே போல வசனங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமீன்.